வணக்கம். என்ன சொன்னீர்கள்? नए नए इसमें मंत्रियों के त्यागपत्र नहीं होते हैं भैया, वो यूपीए गवर्नमेंट नहीं है, एनडीए गवर्नमेंट है. நரேந்திர மோடியின் ஆட்சியில் ரெசிக்னேஷன் என்பதை மறந்து விடுங்கள். ரெசிக்னேஷன் இந்த ஆட்சியில் நடக்கவே நடக்காது. என் கையில் இருக்கக்கூடிய இந்த ரெசிக்னேஷன் லெட்டர் வேற யாரும் கிடையாது, தர்மேந்திர பிரதான் கைப்பட எழுதி இந்த நாட்டு அரசாங்கத்திடம் ஒப்படைத்த அந்த கடிதம். தன்னுடைய எக்ஸ் பக்கம் வழியாக நேரடியாக தர்மேந்திர பிரதான் தன்னுடைய ரெசிக்னேஷனை கொடுத்திருக்கிறார். இந்த வெற்றி இந்த நாட்டு மாணவர்களுடைய வெற்றி. இந்த வெற்றி டெல்லி போலீஸ் அடித்த ஒவ்வொரு அடிக்கான பதில். இந்த வெற்றி இந்த நாட்டு மக்களுடைய ஒற்றுமைக்கான வெற்றி. இந்த வெற்றி இந்த நாட்டு ஜனநாயகத்திற்கான வெற்றி. இந்த வெற்றி இந்த நாட்டு மாணவர்களுடைய, அவர்களுடைய பெற்றோர்களுடைய, இந்த நாட்டின் கான்ஸ்டிடியூஷனுடைய வெற்றி. அடக்கி பார்த்தீர்கள், முடக்கி பார்த்தீர்கள், அடித்து பார்த்தீர்கள், மிரட்டி பார்த்தீர்கள். ஆனால் இந்த நாட்டு மாணவர்களுடைய அந்த ஒற்றுமை அனைத்தையுமே பிரட்டி போட்டு விட்டது. விவசாயிகள் 13 மாதங்கள் வரை போராடி பார்த்தார்கள், அசர முடியவில்லை. இந்த நாட்டு பெண் வீராங்கனைகள் தனியாக போராடி பார்த்தார்கள், இந்த நாட்டு அரசாங்கம் அலைக்கழித்தது. சிஏஏ, என்ஆர்சி போன்ற போராட்டங்கள், மூதாட்டி வரை ரோட்ல இறங்கி போராடினார்கள். இந்த நாட்டு அரசாங்கம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது. எங்கெல்லாம் போராட்டங்கள் நடக்கிறதோ அவர்கள் தேச துரோகி, எங்கெல்லாம் போராட்டங்கள் நடக்கிறதோ அவர்கள் தேச துரோகி, அவர்கள் டுக்குடை டுக்குடை கேங்கை சார்ந்த நபர்கள், அவர்கள் தேச துரோகி போன்ற பட்டங்களை சுமத்தி பார்த்தீர்கள். எந்த அளவில் இந்த நாட்டு இளைஞர்களை நீங்க நொறுக்க பார்த்தீர்கள். மீடியாவை வைத்து பார்த்தீர்கள், உங்களுடைய பிஜேபியின் ஐடி விங்கை கொண்டு வந்து பார்த்தீர்கள், அவர்கள் மீது வழக்கை போட்டீர்கள், அவர்கள் மீது தடியல் நடத்தினீர்கள், பெலட் குண்டுகளை போட்டீர்கள். ஆனால் இந்த நாட்டு இளைஞர்கள் அவருடைய பவரை நீங்க பார்த்தீர்கள்னா இன்னைக்கு இந்த சந்தோஷமான செய்தி வந்திருக்கிறது. இந்த காட்சிகளை பாருங்கள், இளைஞர்களுடைய அந்த கொண்டாட்டத்தை பாருங்கள், என்னுடைய முகத்தில் இருக்கக்கூடிய அந்த சிரிப்பை பாருங்கள். இது மகிழ்ச்சி. ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நாம் அனைவருமே சேர்ந்து வென்றிருக்கிறோம். இந்த போராட்டம் தொடங்கிய நாள்ல இருந்து, இந்த டேபிள்ல இருந்து நான் கொடுத்த ஒவ்வொரு தகவலும் உங்களிடம் வந்து சேர்ந்திருக்கும். அவர்கள் ஜந்தர் மந்திரிலிருந்து போராடினார்கள் என்றால் நான் என்னுடைய டீம், ஐயநாதன் ஐயா, பாலகிருஷ்ணன் ஐயா, என்னுடைய பேக்கெண்ட்ல இருக்கக்கூடிய விஜய், ஆண்டனி, கார்த்திக், ஜோஷுவா, இது போன்ற ஒட்டுமொத்த டீம், என்னுடைய டெல்லியில் இருக்கக்கூடிய மற்ற பத்திரிகையாளர் நண்பர்கள், மற்ற கேமரா பர்சன்ஸ்கள், ஒரு மாபெரும் டீம் இந்த மிகப்பெரிய போராட்டத்தை, அதற்கான சப்போர்ட்டை கொடுத்து வந்தார்கள். பிரகாஷ் ராஜ் அவர்கள், மனோ தங்கராஜ் அவர்கள், பரக்கலா பிரபாகர் அவர்கள், பிராங்கோ அவர்கள், இது போன்ற ஏராளமான நபர்கள் எங்களுடன் இணைந்து இந்த மிகப்பெரிய போராட்டத்தில் தன்னுடைய பங்கை விதித்தார்கள். அஜித் அஞ்சும் அவர்களாக இருக்கட்டும், சௌரப் சுக்லாவாக இருக்கட்டும், சௌரப் திவேதியாக இருக்கட்டும், சௌரப் திரிபாட்டியாக, எல்லாருடைய பேர் சௌரப், சர்நேம் தான் வேற, அபினவ் பாண்டே. ஜஸ்ட் இமேஜின் வாட் அ பிரில்லியன்ட் டீம் வி ஹேட். அண்ட் இன்னைக்கு கையும் ஓடலை, காலும் ஓடலை. பிகாஸ் இது போன்ற ஒரு ரிசல்ட் வருமா, இது போன்ற ஒரு வெற்றி கிடைக்குமா என்கிற அந்த ஏக்கத்தில் இருந்தோம். நிச்சயமாக தர்மேந்திர பிரதான் ஹேஸ் டு கோ, அது எங்களுக்கு தெரியும். எப்போ போவார் அதுதான் ஒரு கேள்வியாக இருந்தது. ஆனால் 2 நாட்களாக நடந்த அனைத்து விஷயத்தையுமே பார்க்கும்போது நிச்சயமாக தர்மேந்திர பிரதான் வில் கோ என்கிற விஷயம் எங்களுக்கு புரிந்துவிட்டது. செல்ஃபி வீடியோ வந்துச்சு இல்லையா, முதல் செல்ஃபி வீடியோ அன்னைக்கே முடிவாயிருச்சு. ஏன்னா அன்னைக்கு வந்த ரியாக்ஷன் நரேந்திர மோடி அவர்களுக்கு புரிந்துவிட்டது. என்னுடைய வருங்காலத்து ஓட்டர்ஸ், இவர்கள் காங்கிரஸை பார்க்காத ஓட்டர்ஸ்கள், என்னை மட்டும்தான் பார்த்தார்கள், என்னுடைய ஆட்சியை மட்டும்தான் பார்த்தார்கள். முதல் காதல் தோல்வி அடைந்தால் மனம் பாதிக்குமா இல்லையா, அதே போன்ற விஷயம்தான். அந்த முதல் காதல் எப்படி தோற்குமோ அதே போன்றுதான் முதல் அரசியல் அடி எப்படி விழுகுமோ அதை யாராலுமே மறக்க முடியாது. இந்த இளைஞர்களுக்கு அந்த அடி விழுந்துருச்சு. இந்த இளைஞர்கள் நரேந்திர மோடியை பார்த்த விதம், ஹீஸ் அ டிக்டேட்டர், ஒரு சர்வாதிகாரி. இவர்னால் தான் எனக்கு வேலை கிடைக்கவில்லை, இவர்னால் தான் என்னுடைய கல்வி போனது, இவர்னால் தான் நான் 2வது முறை இந்த பரீட்சை எழுதுகிறேன்,
இவர்னால் தான் என்னுடைய குடும்பம் கஷ்டப்படுகிறது, இவர்னால் தான் என்னுடைய அப்பா லோன் வாங்கினார், இவர்னால் தான் எனக்கு எங்கேயுமே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க மாட்டேங்கிறது, இவர்னால் தான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு முற்றிலும் முடக்கப்பட்டு விட்டது. 153 பேப்பர் லீக்ஸ் அமைதியாக இருந்தார் நரேந்திர மோடி. இந்த நாட்டுடைய எஜுகேஷன் பட்ஜெட் 1,40,000 கோடி. ஆனால் இந்த நாட்டுக்கு கூடிய நீட் ஆஸ்பிரன்ஸ் வெறும் 22 லட்சம் மாணவர்கள் கட்டிய இந்த செலவு, கல்விக்காக அவர் கட்டணம் 1,32,000 கோடி, almost equivalent to education budget. Now let me bring you to this letter. It's a beautiful letter. இதில் அழகான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். தர்மேந்திர பிரதான் இந்த கடிதத்தை எழுதவில்லை. தர்மேந்திர பிரதான் இந்த கடிதத்தை ஷாக்காக பார்த்திருக்கிறார். திடீர்னு இந்த கடிதத்தை கொடுத்திருக்கிறார்கள். இந்தாங்க, திஸ் இஸ் வாட் யுவர் ரெசிக்னேஷன் லெட்டர், இதை போஸ்ட் பண்ணுங்க. அதாவது கட்டாயப்படுத்தி தர்மேந்திர பிரதானை இந்த ரெசிக்னேஷனை கொடுக்க வைத்திருக்கிறார்கள். நீங்கள் பார்த்தீர்கள்னா எந்த விதமான கையெழுத்தும் கிடையாது, எந்த விதமான லெட்டர் ஹெடும் கிடையாது. லாஸ்ட் மினிட்ல, ஏன்னா நேற்றிலிருந்தே மாணவர்கள் தெளிவாக ஒரு விஷயத்தை எடுத்து வைத்தார்கள். தர்மேந்திர பிரதானுடைய ரெசிக்னேஷனுக்கு கீழே there is no compromise. இது நாட்டிற்கு கிடைத்த முதல் வெற்றி. Now there is another line. What line? மணிப்பூர்ல நடந்த சம்பவம், மணிப்பூர்ல இருக்கக்கூடிய மக்களுக்கான பதில், புல்வாமாவில் எப்படி தீவிரவாதிகள் போனார்கள், பெஹல்வாம் தாக்குதல் எப்படி நடந்தது, எப்படி டெல்லியில் இருக்கக்கூடிய இந்த மாணவர்களுக்கு இந்த அளவில் அடி கிடைத்தது, எதற்காக நீங்கள் வாட்டர் கேனன் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்காமல் நேரடியாக தடியடி நடத்தினீர்கள், எப்படி எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்தீர்கள், எப்படி பெலட் குண்டுகள் பாய்ந்தது என்கிற இந்த கேள்வியை வைத்து அமித் ஷா ஹேஸ் டு ரிசைன். இந்த நாட்டு ராணுவ வீரர்கள் ஆபரேஷன் சிந்தூரின் போது தன்னுடைய உயிரை கொடுத்தார்கள், யாருமே மறையவில்லை என்று கூறிய ராஜ்நாத் சிங் சைனா இந்தியாவிற்குள் நுழைந்து விட்டது. அருணாச்சல் பிரதேஷ் எங்களுடைய நாட்டின் ஒரு பங்கு என்று அவர்கள் கூறுகிறார்கள். அதற்காக ராஜ்நாத் சிங் ஹேஸ் டு ரிசைன். இந்த நாட்டு அப்பாவி மக்களுடைய உழைத்து வாங்கக்கூடிய ஒவ்வொரு வாகனத்தையுமே சீர்குலைக்கக்கூடிய வேலையை தன்னுடைய மகனுடைய கம்பெனிக்கு லாபம் வர வேண்டும் என்று ஊழல் செய்து வரக்கூடிய நிதின் கட்கரி கோடிக்கணக்கான ரூபாயை வாங்கி கொண்டு பாலங்களை கட்டுகிறார், ரோடுகளை போடுகிறார். 6 மாதம் 1 மாதம் கூட நிலைக்க விடவில்லை. அந்த அளவில் ஊழல் செய்த நிதின் கட்கரி ஹேஸ் டு ரிசைன். இந்த நாட்டு விவசாயிகள் 13 மாதங்கள் வரை போராடினார்கள். 700க்கும் மேற்பட்ட விவசாயிகள் உயிரிழந்தார்கள். நரேந்திர மோடி மன்னிப்பும் கேட்டுவிட்டார். முன்னாள் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் ரெசிக்னேஷன் கொடுத்து போயிட்டாரு, அடுத்த நபர் வந்துட்டாரு. ஆனால் அவர்களுடைய கோரிக்கை இதுவரை சரியாகவில்லை. டெல்லியின் பார்டர்களில் இந்த நாட்டு விவசாயிகள் அமர்ந்திருக்கிறார்கள். ஹரியானாவிலிருந்து, உத்தரப்பிரதேசத்திலிருந்து, பஞ்சாபிலிருந்து. இப்போவும் அந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ அவரும் ரெசிக்னேஷன் கொடுக்கணும். இந்த நாட்டு எக்கனாமியை சீர்குலைத்த நிர்மலா சீதாராமன் அவரும் நிச்சயமாக ரெசிக்னேஷனை கொடுக்கணும். இந்த அனைத்திற்கான இந்த ஒட்டுமொத்த அரசாங்கத்துடைய மிக முக்கியமான நபர் மகான் மகாராஜா நரேந்திர மோடி அவர்கள். அவரும் ரெசிக்னேஷனை கொடுக்க வேண்டும். இந்த பயம்தான் இவர்களுக்கு இந்த செல்ஃபி வீடியோவை அங்கங்க பேச்சுவார்த்தைக்கான அந்த முயற்சி எடுக்க வைத்திருக்கிறது. நல்ல விஷயம். முதல் போராட்டம் சக்சஸ். அடுத்து அரசியல்வாதிகள் கவனமாக இருங்கள். தவறு செய்தீர்கள்னா இந்த நாட்டு ஜென்சி அமைதியாக இருக்க மாட்டார்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த்து. நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட
மிஸ்டர் பர்ஃபெக்ட்ட யூஸ் பண்ணுங்க.